Hello friends, welcome to hannasbliss. Hope you're all fine. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பற்றி என்கொயர் பண்ணணும்னா நான் கொடுத்துருக்கேன் மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணலாம். இன்றைக்கி வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள் போயிடலாம். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு மிரர் ஃப்ரேம் நம்மளே க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் காட்ட போகிறேன். இதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது வந்து மெட்டல்ஸ்லேயும் கிடைக்கும், நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கிடைக்கும். ரெடிமேடாக கிடைக்கலாம் இந்த ஃப்ரேமு, ஆனாலும் வந்து நம்ம அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இது மாதிரி நம்மளே செய்யும்போது நமக்கு தேவையான ஷேப்பில் கரெக்டாக நம்மளோட கலர்ஸில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி தேவையாக என்னென்ன கலர்ஸில் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 5 டைம்ஸ் எடுத்து அதை டபுளாக போட்டு 10 ஸ்ட்ராண்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இந்த மாதிரி நான் உள்ளால போட்டு சேம் ஒரே இடத்துல அந்த நாட் வர மாதிரி நான் இந்த மாதிரி எடுத்து பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. ஓகே, ஸோ இது வந்து இந்த த்ரெட்டு ரொம்ப கேப் விடக்கூடாது, பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கான நீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஸ்விங் நீடில் தான் எடுத்திருக்கேன், அதில் தான் இந்த த்ரெட்டை நான் போட்டிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஸ்டிச் வந்து பக்கத்தில் விடணும், அந்த நாட் பக்கத்தில் விடணும். த்ரெட்டு வந்து எங்கேயுமே தூக்கி கொடுத்துடக்கூடாது. சில்க் த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸில் வரும். ஸோ அது மட்டும் கவனிக்கணும், அதெல்லாம் வராமல் பக்கத்தில் நாட் விடணும். ஆல்சோ நம்ம கேப் விடாமல் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் அந்த மிரருக்கான ஃப்ரேம் வந்து நம்ம நிறைய டைப்பாக பண்ணலாம். கையிலே கூட இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் இல்லாமல் கையிலே சுற்றி பண்ணுறது கூட பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிற பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ், பிளாஸ்டிக் அந்த இது பேஸ் வாங்கி அதில் வந்து நமக்கு தேவையான கலர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி த்ரெட்டை நம்ம சுற்றிக்கிறோம். ஸோ நார்மலாக சுற்றுறதுன்னா அது கொஞ்சம் விலகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கிட்ட செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் அதோட கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவுட்புட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் வச்சு நான் இன்னொரு saree டசல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோ பார்ட் 1 தான் நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாரியோட டசல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது மிரர் ஃப்ரேமாக எப்படி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஃப்ரேமை வச்சு எப்படி ஒரு saree டசல் ரெடி பண்ணுறது காட்டுறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட இனி வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக போட்டு உங்களுக்கு எண்டு வரைக்கும் இதே மாதிரி நான் அந்த நாட்டை போட்டு கண்டினியூஸாக போட்டு எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மிரர் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ மிரர்ஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேம் சைஸில் நீங்கள் வந்து இந்த பேஸ் வாங்கி வச்சுக்கணும். அந்த சேம் சைஸில் தான் அந்த பேஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸில் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை சாரியில் ஒரு பிளைன் சாரியை நீங்கள் டிசைனராக மிரர் ஒர்க் உள்ள சாரியை கன்வெர்ட் பண்ணா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பார்டர் ஒர்க் பண்ணுறதுனா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நிறைய விஷயத்தில் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்போ இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியான ஃப்ரேம், உங்களுக்கு தின்னாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிரர்ஸ் நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இனி வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் லாஸ்ட்டாக ஃபைனல் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல அந்த த்ரெட்டை வச்சு நான் நாட் போட்டு முடிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இந்த நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்து பக்கத்துலேயே வந்துட்டு அந்த நாட்டில் போட்டு முடிச்சுட்டு திருப்பி அதை வச்சுக்கிட்டு அந்த த்ரெட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம அந்த நீடில் புல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம புல் பண்ணி எடுக்கும்போது நம்ம த்ரெட்டு வந்து சீக்கிரமாக லூஸ் ஆகாது, உள்ள நாட்டில் இருக்கும். அதுலேயே நம்ம ஒரு 2 வாட்டி உள்ளால கூட அது மாதிரி பியாஸ் பண்ணி அதை த்ரெட்டை சீக்கிரம் வெளியில் வராத மாதிரி நாட் போட்டு விட்டுறணும். இனி என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன சிசர், எப்போவுமே த்ரெட்டு ஹேண்டில் பண்ணும்போது ஒரு குட்டி சிசர் நம்ம வச்சுக்கணும். அந்த சிசர் வச்சு அந்த த்ரெட்டை நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு, ரொம்ப லாங்காகவும் கட் பண்ணக்கூடாது, தேவையான அளவு குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபெவிக்ரிலோட அந்த கம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கம் வச்சு அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக லாங்காக நீண்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு மேலே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் தெரியாத மாதிரி, அந்த நூல் வந்து வெளியில் தெரியாதது மாதிரி அப்படியே இந்த நூலை அப்படியே அந்த ரவுண்டுக்குள்ளாலே இருக்கிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வெளியிலே நீண்டுட்டு இருக்காது. அது அந்த நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது இப்படி ஒரு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கதே தெரியாது, பார்க்கவும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஷேப்பே நம்ம விட்டுட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு தெரியவே செய்யாது. ஸோ திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் டிசைன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குட்டி ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த குட்டி மிரர் இருக்கு இல்லையா, இந்த மிரருக்கு தான் நான் இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இதோட சைஸ் உங்களுக்கு இதோட பெருசு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஸ்மார்ட் கேப்சூல்ஸ் லிங்க் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.